அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். நம்மங்க எவ்வளவு தான் பாசிட்டிவான எண்ணங்களை இருந்தாலுங்க, சில சமயங்களில் நம்மை சுற்றியுள்ளவர்களே நம்முடைய நம்பிக்கையை உடைப்பது போல நம்மளை டீமோட்டிவேட் செய்வது உண்டுங்க. அதையெல்லாம் நம்ம எப்படி கையாளணும்? அதெல்லாம் நம்ம கையாண்டாதாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லைன்னா அவங்களவே பார்த்துக்கிட்டு இருந்து நம்ம எப்படி ஆயிடுவோம், உடஞ்சி சுக்கு நூறாக போயிடுவோம். அதுக்காக நம்ம பிறவி எடுத்திருக்கோம்? கிடையவே கிடையாதுல்ல. வாங்க, அதுக்கான ஒரு சிறிய ஒரு கதை பொருள் பொதிந்தது. ஒரு நாள் அந்த கிராமத்தில் இந்த குளத்தை சுற்றி நிறைய மக்கள் நின்று கொண்டு இருந்தார்கள். இதை பார்த்த ஒரு வயதானவர், அப்படி இவர்கள் என்னதான் ஆர்வத்தோடு பார்க்கிறார்கள் என்று போய் பார்த்தபோது அந்த குளத்தில் அழகான தாமரைப்பூ ஒன்று மலர்ந்திருந்தது. இப்போது அந்த வயதானவரும் அங்கே நின்று தாமரைப்பூவின் அழகை சற்று நேரம் வியந்து பார்க்கிறார். அப்போதுதான் அவருக்கு ஒரு கேள்வி தோன்றிற்றாம். இந்த தாமரைப்பூவை பார்த்து, உன்னை சுற்றி இவ்வளவு அழுக்கான தண்ணீர் இருந்தாலும் எப்படி உன்னால் இவ்வளவு தூய்மையாக இருக்க முடிகிறது என்று கேட்டாராம். அதற்கு பதிலுக்கு அந்த தாமரை என்ன சொல்லிச்சு தெரியுமாங்க? நீங்கள் சொன்னது போலத்தான், நான் ஒரு அழுக்கான சேற்று தண்ணீர் தான் வளர்கிறேன். ஆனால் எக்காரணம் கொண்டும் அந்த சேரை என் மீது நான் படவிடுவதே கிடையாது. அதுக்கு பதிலாக வானத்தில் இருந்து வரும் சூரிய ஒளிகளை நான் எடுத்து கொண்டதால் தான் என்னால் இந்த அளவுக்கு தூய்மையாகவும் சந்தோஷமாகவும் வளர்ந்து உயர்ந்து பகவானுக்கு மட்டும் பயன்படக்கூடிய விதத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னதாம். இந்த கதையில் வந்தது போல தாங்க, நம்முடன் இருப்பவர்களே நம்மளை டிமோட்டிவேட் செய்கிறார்களே என்று நினைத்து வருத்தப்படுவோம். ஆனால் அந்த தாமரைப்பூவை பாருங்களேன், அது என்ன தான் அழுக்கு தண்ணியில் வளர்ந்திருந்தாலும் அந்த சேற்றை தனக்குள் எடுத்துக்கொள்ளாமல் சூரியனின் தூய ஒளியை மட்டும் எடுத்துக்கொண்டது. இது போலத்தாங்க நம் வாழ்க்கையிலும் தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையும் என்றைக்குமே தூய்மையானதாக இருக்கும், தாமரைப்பூ போன்று. இதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் முயற்சி செய்வோமா? வாழ்க்கையில் நாமும் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.